ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் சமாரிய ஸ்திரியை பற்றி சற்று சிந்தித்து பார்க்கலாம். சமாரிய பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவாடின பிறகு, அவர் யார் என்று அவள் அறிந்து கொண்ட பிறகு, அந்த சத்தியத்தை தனக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் உடனடியாக ஊருக்குள்ளே சென்று எல்லாரிடமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறாள். அவள் தண்ணீர் கூடத்தை கூட அங்கு வைத்துவிட்டு ஆண்டவரை பற்றி கூற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அவள் வேகமாக ஊருக்கு சென்று ஆண்டவரை பற்றி கூறின பிறகு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய ஊரிலே 2 நாட்கள் தங்கி எல்லாரிடமும் நற்செய்தியை கூறி அறிவிக்கிறதற்கு சமாரிய பெண் ஒரு கருவியாக தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாள். அந்த ஒரு நல்ல குணத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை குறித்தே சிந்தித்து அதிலே ஈடுபடுத்திக் கொள்கிறோமா? இல்லாவிட்டால் ஆண்டவரை குறித்து எல்லாரிடமும் அறிவிக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி மற்றவர்கள் அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று நாம் நம்மளுடைய சொந்த காரியங்களை விட அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை பற்றி கூறி அறிவிக்கிற பெண்களாக காணப்படுகிறோமா? நாம் சிந்தித்து பார்க்கலாம். இந்த ஒரு காரியம் சமாரிய பெண்ணிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல காரியமாக காணப்படுகிறது. வாழ்நாள் முழுக்க நாம் அனைவருக்கு ஆண்டவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, ரட்சிப்பை பற்றி கூறி அறிவிக்கிற பெண்களாக காணப்படுவோமாக. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.